வணக்கம். நான் ஈவி கணேஷ் பாபு, திரைப்பட இயக்குனர், நடிகர். நான் இயக்கி, தயாரித்து, நான் கதை நாயகனாக நடிக்கக்கூடிய கட்டில் திரைப்படத்துடைய பூஜையில் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். நிறைய திரைப்படங்கள், ஒரு 42 திரைப்படங்களில் என்ன நடிகராக பார்த்துருப்பீங்க. ஆட்டோகிராஃப், மொழி, சிவகாசி, ஆனந்தபுரத்து வீடு, இப்படி நிறைய படங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. கட்டுரை தமிழ், இப்படி நிறைய படங்கள், மொழி எல்லாத்துலையும் என்ன பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நான் இந்த கட்டில் திரைப்படத்தில் ஒரு யதார்த்த வாழ்வியலை சித்திக்கக்கூடிய ஒரு படமாக அதை பண்ணிட்டு இருக்கோம். எடிட்டர் பி லெனின் சாருடைய கதை திரைக்கதை வசனத்தை இந்த படத்தை தொடங்கியிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த யதார்த்தமான சம்பவங்களை அப்படியே கதை திரைக்கதை வசனமாக தொகுத்து, எப்பவுமே யதார்த்த கதை தானே இங்கே ஹிட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒத்த செருப்பு பெரிய ஹிட் ஆயிருக்கு, ஒரு யதார்த்த படம். அசுரன் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்த வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு ரைட்டருடைய கதை அம்சம், உண்மை சம்பவங்களை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம், பெரிய ஹிட் ஆயிருக்கு, மாஸ் ஹிட் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கட்டில் ஒரு 3 தலைமுறையா 4 தலைமுறையா ஒரு மனிதர்கள் வாழ்க்கையில பிரிக்க முடியாம, அவங்க பாரம்பரியமா மனிதர்கள் மரித்து போனாலும் கூட அவங்க வீட்டில் அந்த பொருள் வந்து கட்டில் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த கட்டிலுக்கு வந்து அதுக்கு வந்து வாய் இருந்ததுன்னா அது 1000 கதைகள் சொல்லும். அந்த மாதிரி ஒரு கட்டில் தான் இந்த படத்துல பங்கு பெறுது. நான் கதாநாயகன் சொல்றதை விட கட்டில் தான் இந்த படத்துடைய கதாநாயகன் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய உணர்வோட அந்த கட்டில தான் ஒரு சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்கும், அந்த கட்டில தான் குழந்தைய பிறந்திருக்கும், அந்த கட்டில தான் மரணமே நிகழ்ந்திருக்கும், அந்த கட்டில் வந்து அங்க தலையணை மந்திரங்கள் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த கட்டில் தான் இந்த படத்துடைய கதாநாயகன் சொல்ல முடியும். அந்த வகையில சிஸ்டி டாங்கே வந்து இதுல வந்து கதாநாயகி பண்ணியிருக்காங்க. தனம்ன்ற ஒரு கேரக்டர், தனலட்சுமியா அந்த படத்துல அவங்க வந்து நிச்சயமா வாழ போறாங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சிஸ்டியை வந்து எல்லாருமே வந்து தனலட்சுமி தான் கூப்பிட போறாங்க. அந்த அளவுக்கு அவர் பாம்பே பொண்ணா இருந்தா கூட தமிழ்நாட்டோட அப்படியே பொருந்தி போற மாதிரி இதுல ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிறைய க்ரூ, வைடாங்கல் ரவிசங்கர், இப்படி நிறைய க்ரூவோட பெரிய டெக்னிக்கல் டீமோட இந்த படத்தை தொடங்கியிருக்கோம். உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் வந்து வைடாங்கல் ரவிசங்கரன், சினிமோட்டோகிராஃபர். இந்த படம் வந்து கட்டில், மேப்பிள் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கட்டில்ன்ற ஒரு படம் வந்து ஒரு வித்தியாச திரைப்படமாக இருக்கும். இந்த படத்தில் வந்து எப்படின்னா, கட்டில் வந்து ஒரு கேரக்டராகவே படம் முழுக்க வருது. ஒரு 4 ஜெனரேஷனுக்கும் கட்டிலுக்கும் உள்ள ஒரு பந்தம், பாசம், பிணைப்பு, இதெல்லாம் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு அவார்டு வின்னிங் எடிட்டர் வந்து லெனின் சார். வந்து அவர் தான் படத்தில் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் பண்ணுறாரு. அப்புறமா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முத்துலிங்கம் வந்து லிரிக் எழுதியிருக்காங்க. பி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கணேஷ் பாபு வந்து படத்தில் நடித்து இயக்குறாரு. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமாக படமாக இருக்கும் ஜனங்களுக்கு. புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் நடிகர் சாம்ஸ் விஸ்வநாதன் பேசுகிறேன். எனது சினிமா துறையின் சிறந்த நண்பர், அன்பு நண்பர், அருமை நண்பர், இயக்குனர் திரு ஈவி கணேஷ் பாபு அவர்கள் இயக்கி தானே கதாநாயகனாக நடிக்கும் கட்டில் அப்படிங்கிற ஒரு படத்தோட பூஜை, அதில் கலந்து அவரை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கேன். எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பன்முகத் திறமை கொண்டவர் எனது நண்பர் ஈவி கணேஷ் பாபு. அவருக்குள்ள ஒரு பேச்சாளர், ஒரு நல்ல கவிஞர், இயக்குனர், கதாசிரியர்னு பன்முகத் திறமை கொண்டவர். ஸோ நல்ல ஒரு டீமோட, நல்ல ஒரு கதையோட இறங்கியிருக்காரு. இந்த கட்டில் படத்திற்கு இறைவன் வெற்றியை தட்டில் வைத்து கொடுப்பான் என்று நம்புகிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த குழுவினருக்கு எனது பாராட்டுக்கள். ஹாய், நான் கனிகா ரவி. இதுக்கு முன்னாடி தேவராட்டம், சாட்டை 2, ராஜவம்சம், இந்த மாதிரியான படங்கள் பண்ணியிருக்கேன். கட்டில் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து கணேஷ் சார், கேமராமேன் ரவி சார், மெயின் லீட் கேரக்டர் சிஸ்டி டாங்கே பண்ணுறாங்க. இதில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தரமான ஒரு டீம் இது. ஒரு அவார்டு ரிலேட்டடான சப்ஜெக்ட் இது. கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய அவார்டுக்கு நாமினேட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தென் உங்கள் எல்லாரோட அன்பும் சப்போர்ட்டும் எப்போவுமே எங்கள் எல்லாருக்கும் வேணும். ஸோ தியேட்டர் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஹாய், நான் சிருஷ்டி டாங்கே பேசுகிறேன். இன்னைக்கு கட்டில் படத்தோட பூஜையில் இருக்கோம். அண்ட் இந்த படத்துக்கு சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டோரி, என்னோட கேரக்டர், அப்புறம் லெனின் சார், இவி கணேஷ் பாபு சார், ரவிசங்கர் சார், இவங்க எல்லாருக்கும் எனக்கு நல்லா தெரியும் முன்னாடி. ஸோ இவி கணேஷ் பாபு சார் எனக்கு கதை சொல்கிறது டைமில் சொன்னாங்க தட் வி ஆர் மேக்கிங் அ ஃபில்ம் மோர் லைக் அ ஃபில்ம் ஃபெஸ்டிவல் ஃபில்ம். ஸோ அதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக் அண்ட் தட் ஹோல் செட்டப்பே ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ண போகிறாங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் என்னோட கதை பேர் தனலக்ஷ்மி. அது ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா, பிகாஸ் ஒரு மதுரை இருக்கிறத பொண்ணு, அப்புறம் அண்ட் ஷீ இஸ் வெரி மெச்சூர் அண்ட் சென்சிபிள். ஸோ அந்த மாதிரி எனக்கு பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ ஐ வாஸ் ஹோப்பிங் த்ரூ திஸ் ஃபில்ம் நிறைய ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஸ்கோப் கிடைக்கும் அண்ட் ஒரு என்னோட கரியருக்கு நல்லா இருக்கும் இந்த ஸ்டோரி. ஸோ ஐ எம் ரியலி ஹோப்பிங் ஃபார் இட். ஸோ ஆல் ஐ நீட் இஸ் யுவர் பிளெஸிங் அண்ட் விஷஸ். தேங்க்யூ. புதுயுகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஆடுகளம் நரேன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கிறது கட்டில் என்ற படத்தின் திரைப்பட துவக்க விழாவில்.
இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா திரு பி லெனின் அவர்களின் கதை திரைக்கதையில் திரு ஈவி கணேஷ் பாபு கதாநாயகனாக நடித்து இயக்கியிருக்கிறார். ஈவி கணேஷ் பாபு பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். முதல்ல அவர் என்னுடைய இனிய நண்பர். அதன் பிறகு சொல்லணும்னா அவர் நல்ல எழுத்தாளர், சமூக பார்வை கொண்ட எழுத்தாளர், நல்ல நடிகர், நல்ல இயக்குனர். ஏற்கனவே அவர் யமுனான்னு ஒரு முழுநீள திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. இது 2வது படம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல படம் அமைஞ்சது யமுனா. இதுவும் ஒரு நல்ல திரைப்படமாக அமையும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இதில் பெரிய பெரிய தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் பங்கெடுத்துக்கிறாங்க. இந்த டீமோடு வந்து அவர் ஜெயிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். நீங்களும் வாழ்த்தணும். நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் மீரா. தரிசு பீஷ்மா அண்ட் பழங்குடி 3 படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். அண்ட் ரீசெண்டாக ஜீவின்னு ஒரு ஃபிலிமில் ஒன் ஆஃப் த லீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து கட்டில் படத்தோட பூஜைக்காக வந்திருக்கோம். ஸோ டைரக்டர் கணேஷ் பாபு சார் பண்ணுறாங்க அண்ட் கேமரா ரவி சார் பண்ணுறாங்க. ஸோ என்னோட போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். என்னடா இது டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம். 1945 நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் தேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.